நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா வேளச்சேரியில் பேசுகிறேன். வேளச்சேரியில் ஸ்ரீ லலிதாமணி தீபம்ன்ற இந்த திருமாலைக்கு வந்திருக்கோம் மோகன் குருஜி பார்க்குறதுக்கு. இது 1000வது எபிசோடு. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நேற்று தான் ஊர்லேயே வந்தார் அவர் எல்லாம் பாஸ்கராய் படத்துலேருந்து. ரொம்ப டைட் ஷெட்யூலில் எனக்கு கொடுத்தாருங்க. இதை ரொம்ப ரொம்ப மெயினாக அவருக்கு நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மோகன் குருஜி அவர் ஒருத்தர் 20 இயர்ஸாக எனக்கு தெரியும். அவரை நம்ம ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு அடிக்கால் நாட்டிலேருந்து பூமி பூஜை பண்ணிலேருந்து இவர் பழக்கமானது. ஆற்றுக்கெல்லாம் வந்திருக்கார். செண்டு கோம்பு பண்ணியிருக்கார். ஆற்றுல நவாபரண பூஜையும் ராஜராஜேஸ்வரி கோவில் குளத்தூரில் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்தார சந்தித்து பல தடவை பார்த்துருந்தாலும் இந்த இடத்துல முதல்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ அது. 100th எபிசோடு இப்போ வச்சு தான் பண்ணிட்டு இவர் நேராக பார்க்கல. இவரை பற்றி நான் பேசியிருக்கேன். அப்போ நல்ல ரீச் இந்த த்ரூ அவுட் த வேர்ல்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாதாங்க. அதே மாதிரி அம்பாள் 900 வரும்போதே சொல்லிட்டார் 1000 எபிசோடு குருஜியை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக முதலே குருஜியை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். 900 தாண்டும் போதே சொன்னேன் நான் 925 மாதிரி இந்த மந்த்ஸ் டைம் உங்களை மீட் பண்ண வேண்டு கட்டாயம் வா அப்படின்னார். அப்புறம் சஷ்டி இதெல்லாம் முடிக்கிட்டேன்டார். புதன்கிழமை வந்துடுவேன். நான் புதன்கிழமை பரப்பாடம் சரி வியாழக்கிழமை இன்றைக்கி குருவாரத்தில் வந்திருக்கேன். நான் இங்கே குருஜியை பார்க்குறோம். குருஜி நம்மளுக்கு எல்லாருக்கும் மெயினாக இவர் அம்பாள் தான், காமாட்சி அம்மன் தான் இவருடைய பிரதான இது ஸ்ரீவித்தி இந்த சகஸ்திர சுவாசினி சமித்தின்னு வச்சுருக்கார். லலிதா சமித்தின்னு பேர். இது மாம்பரத்தில் இருக்கும்போதே நிறைய பேருக்கு இவர் தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் பெரிய காரியங்களாக பண்ணியிருக்கார். ஒவ்வொரு பூஜைகளும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து ஒவ்வொரு உதாரணம் பாலைக்கு பண்ணும்போது 1008 குழந்தைகளுக்கு பட்டுப்பாடை வாங்கி கொலுசு போட்டு கிட்டத்தட்ட 45 சாமான்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணுவார். குருஜியோட இதுவே பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டம் எப்படி பண்ணுறதுன்னு விதமாக கற்றுக்கணும். அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் வேறார உணவிட்டு அந்த பூஜை முறை இதுவே அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கும். அந்த அலங்காரங்கள்லாம் இந்த இது அதிருத்ரம் பண்ணார். அதே தர்ம பிரகாஷ்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்ததில்லை. பூஜை ஒரு வாரம் நடந்தது. 11 மண்டபங்கள் ருத்ராட்ச மண்டபங்களை இது பண்ணி கிட்டத்தட்ட 121 பேர் த்ரூ அவுட் இந்தியா பெரிய பெரிய வேதி ஸ்காலர்ஸ்லாம் பண்ணான். ரொம்ப அதிர்புதமாக இருந்தது. அது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரும். அது எப்பயுமே அது இப்போ கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபத்தில் நடக்குது. இப்போ சமயமாக ஒரு 3 வருஷமாக அங்கே தான் பண்ணிட்டு இருக்கார். இப்போ குருஜியை மருமான்களே சொன்னான், குருஜி பேசணும், நீங்கள் பேச வேண்டாம், குருஜி பேசணும்னார். ஸோ அதே மாதிரி அவர் திருவாக்கிலேருந்து என்னென்ன வரப்போகிறதுன்னு கேட்க போகிறோம். நம்ம இந்த இடம் 5 வருஷம் ஆகிடுது. அங்கே 6 வருஷம் ஆகிடுச்சு. இந்த வண்டி தீபத்துக்கு இப்போ பாஸ்கராயபுரத்தில் பெரிய மணிமண்டபம் கட்டிருக்காரு. பாஸ்கராயருக்கு ராஜகோபுரம் ப்ராஜெக்ட் படிச்சு 2027 கும்பாபிஷேகம் சொல்லியிருக்காரு. கட்டி முடிச்சாச்சு. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் தான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு வரார் அங்கே. ஸோ குருஜி மூலமாக அம்பாளோட உபாசனை நான் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா அவருக்கு ரொம்ப இப்போ ஆஃபீஸ் கோயஸ் நிறைய பேர் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறா, டைமே இல்லைன்றா. ஸோ எளிமையான எப்படி பூஜை பண்ணுறது நமக்கு அதெல்லாம் குறித்தும் அம்பாள் உபாசனையுடைய மேன்மை குறித்தும் குருஜி சொல்லுவார் நமக்கு. அதுக்காக வந்திருக்கோம் அன்றைக்கி. குருஜி சொல்லுங்க. குருஜி பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. பகவான் வாக்குனால வந்த கீதை, பகவத்கீதை உபதேசம் பண்ணதுனால அவர் ஜெகத்குருவானார். கீதைனா உபதேசம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பரமாத்மா என்ன சொல்கிறார், எப்போ தர்மத்துக்கு கேடு வருதோ அப்போ நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதை திருப்பியும் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக. அப்படி பரமாத்மா பிரத்யட்சமாக 10 அவதாரம் பண்ண மாதிரி பண்ணுவாரா, இல்லை அங்கங்கே தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு சத்பாத்திரங்களை தயார் பண்ணி அமூல்யமாக உபதேசங்களையும் ஆசீர்வச்சனங்களையும் கொடுத்து எல்லாரையும் நல்வழிப்படுத்துவாரா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கலியில் பாரத தேசம் ஃபுல்லாக நம்ம சனாதன தர்மத்தை ரட்சணம் பண்ணுறதுக்கு அங்கங்கே
சான்றோர்கள், சித்த புருஷாள்கள், குருநாதர்கள், பீட்டாதீஸ்வரர்கள், சன்னியாசிகள், சாதுக்கள் தோன்றின்றே இருக்கா. அவளுக்காக வாழறதில்லை. லோக சம்ரக்ஷணம் பண்ணணும், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக அநேக சத்விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறார். ஒரு மதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு கொள்கை, அந்த கொள்கையை மினிமம் 20 பேராவது ஃபாலோ பண்ணால் அது ஒரு மதம். அந்த மாதிரி மதம்னு சொன்னால் பைத்தியம்னு அர்த்தம். யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது சங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணும்பொழுது 72 துர்மதம் இருந்தது. அதெல்லாம் கண்டனம் பண்ணி அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி சங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணால் சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்கிறா போல அவள் வழியில் அந்த அத்வைதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாம் எல்லாரும் அங்கங்கே அவள் சொல்லி கொடுத்த அந்த ஷண்மதம்னு சொல்லக்கூடிய காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம்னு சொல்லக்கூடிய இந்த 6 உபாசனைகளையும் அவவா குரு பரம்பரையில் சொல்லி கொடுத்த பிரகாரம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் உய்விக்கிறதுக்காக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அநேக व्यक्तिகளில் இந்த குளத்தூர் ராஜாவும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க, யாரையுமே ஹிம்சை பண்ணுறதே இல்லை, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறதே இல்லை, தன்னை வருத்திக்கிறார். தினம் ஒரு நாளை போல் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியறதா, ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல முடியறதா, முடியல. ஆனால் ஏதோ ஒரு சப்ஜெக்டை தயார் பண்ணி எல்லாருக்கும் டெலிவர் பண்ணுறார் மெசேஜை. அது அவருக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் அது எவ்வளோ சிரமங்கிறது பண்ணி பார்க்கச்சு தான் தெரியும். அந்த விதத்தில் இன்றைக்கி 1000வது எபிசோடாக அடியனை வந்து பார்த்து நீங்கள் ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். இந்த குருநாதர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு மனுஷனை இந்த சம்சார சாகரத்திலேருந்து உய்விக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறார். அந்த வழி எங்கேருந்து வந்ததுன்னா குரு பரம்பரையில் வந்தது. அவா குரு அவா குரு அவா குருன்னு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பர குருன்னு அவா பரம்பரையில் வந்த விஷயங்களை இவா அனுஷ்டானம் பண்ணி இவா சிஷ்யாளுக்கு போதிக்கச்ச எல்லா மதத்திலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது சர்வம் சக்திமயம் ஜெகத்து, எங்கும் சக்தி தான் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறார். எப்படி ஒத்துக்கிறா? சாமான்யமான இருக்கக்கூடிய மனுஷா கூட என்ன சொல்கிறா, என் உடம்புல சக்தியே இல்லைங்கிற. அப்போ உடனே இன்னொருத்தர் பதிலுக்கு என்ன சொல்கிறா, அவளுக்கு சக்தி இல்லையா, சிவனேன்றேன் அப்படிங்கிறா. ஓ, இப்போ நம்ம இயங்கிறதுங்கிறது, பேசுறதுங்கிறது, நடக்கிறது, பாடுறது, ஆடுறது, ஓடுறது எல்லாமே சிவசக்தி ஸ்வரூபமாகத்தான் இருக்குது. சரீரங்கிறது சிவம், பிராணங்கிறது சக்தி. பிராணசக்தின்னு தானே சொல்கிறோம். அந்த பிராணனை பற்றி தான் அந்தர்யாமியா அம்பாள் தான் சக்தி தான் இருக்காங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறா. சர்வாந்தர்யாமினி, அந்தர்யாமியாக எல்லாத்திலையும் பராசக்தி தான் இருக்கா. சர்வாந்தர்யாமினி சதி அப்படி வருதோ இல்லையோ. அப்போ அந்தர்யாமியா எல்லா வியக்திகளுக்குள்ளே இருக்கானோ, உனக்குள்ளே இருக்கானோ இல்லையோ. உனக்குள்ளே இருக்காங்கிறதையே நீ மறந்துட்டு பேசிட்டே இருந்தியானா, உனக்குள்ளே இருக்கா தேவி தான் இருக்கா அப்படிங்கிற உணர்வை தூண்டுறதுக்கு தான் ஜபங்கள், ஹோமங்கள், பாராயணங்கள், தர்ப்பணங்கள், பூஜைகள், யாத்திரைகள், ஸ்நானங்கள் இத்தனையும். இதை நம்மளே எடுத்து புஸ்தகம் பார்த்து பண்ணிவிடலாமா, இல்லை யாராவது சொல்லதை கேட்டு பண்ணிவிடலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா குரு முக்கியம் தான் பண்ணணும். நெருப்பு இருக்குது, நீ தெரிஞ்சு தொட்டாலும் சொல்லும், தெரியாமல் தொட்டாலும் சொல்லும். அப்போ ஆற்றுல ஒரு பெரியவா இருந்தால் என்ன சொல்லுவா, இதை தொடாத. அந்த நெருப்பே வடக்காய் ஏற்றி வைக்கச்சே மங்களகரமாக இருக்குது, 10 குடிசை 10 நீடிச்சே பயமாக இருக்குது மனசுக்கு. அதை கிளாஸிஃபை பண்ணி இதை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவாளுக்கு தான் குருநாதாள் அப்படின்னு பேர். அந்த குருங்கிறது ஒரு தத்துவம், கான்செப்ட். அது व्यक्ति கிடையாது, அது என்டிட்டி இல்லை. அந்த குரு தத்துவம் யாருக்கிட்ட வேணா இருக்கும். இவன் நமக்கு வேண்டியவன் தானே, இவன் எனக்கு உறவு தானே, இவன் நேற்று எங்கள் வீட்டு எதிர்கொண்டு பையன் தானே இவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த தத்துவம் நமக்கு இருக்குதுன்னா அதை நீ கேட்டுக்கிறதுக்கு தயாராகிட்ட உனக்கு அந்த யோகம் வந்து கொடுத்தோம்னா நீ அவளை குருவாக வரிச்சு அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி கேட்டுக்கணும். அப்படி குருமுகேன அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பராசக்தியை அனுபவிக்கிறதுக்கு அநேக ஜபங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த கலியில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ யாருக்கும் அவகாசமே இல்லை.
மந்திர ஜபம் தானேப்பா, நீ ஆஃபீஸ் போச்ச கூட பண்ணிகிட்டே போகலாமேனா ஆஃபீஸ் போயிட்டே போக வச்சு அடுத்தது மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. பஸ்ஸுலேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ போக வச்சு அந்த மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டே போகலாம். இவன் எங்கே ஜபம் பண்ணுறது? சரி, வீட்டுக்கு வந்து பண்ணலான்னா வீட்டுக்கு வந்தோடனே படுத்துனா போதும் போல இருக்குது. கார்த்தால சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலான்னா சாப்பிட்றச்சே பசிக்கிறது. இப்படி பல யோசனைகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுவா. சிலபஸ் என்னமோ ஒன்று தான். அது மாதிரி சொல்லும் பொழுது தான் அனுபவிச்சதை அப்படியே எசன்ஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது தான் இந்த 1000 எபிசோட்டோட ஒரு சாராம்சம். அவர் என்ன அனுபவிச்சாரோ, என்ன அவருக்கு எப்படி தெரிஞ்சதோ அப்படி. இது வரைக்கும் யாராவது அம்பாடை பார்த்துருக்காளான்னு கேட்டால் யாரும் பார்க்கல. பார்த்தேன்னு சொன்னான்னா பார்க்கலன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு போகிற வழியில் போயின்னு இருக்கோம் எல்லாரும். சில பேர் முன்னாடி போயிட்டு இருக்கா, சில பேர் நடுவில் இருக்கா, சில பேர் பின்னாடி இருக்கா, அவ்வளோதான். 5 குருடன் சேர்ந்து யானையை பார்த்தா எப்படியோ அது போல தான். துதிக்கையை பார்த்தவன் உலக போல இருக்குன்னா, காலை பார்த்தவன் மரம் போல இருக்குன்னா, காதை தொட்டவன் போறம் போல இருக்குன்னா. அதனால் யாருக்கு எப்படி தெரிஞ்சதோ அப்படி சொல்கிறா. ஆனால் மகான்கள் மகரிஷிகள்லாம் என்ன பண்ணால், இந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்தத்திலேருந்து இந்த பீஜாட்சரங்கள் எல்லாம் தொகுத்து இதை ஜபிக்கும்பொழுது இந்த தேவதா சுரூபம் பிரீத்தி ஆறுதுங்கிறத கண்டுபிடிச்சி நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. அந்த பீஜாட்சரத்துக்கு ஒரு தேவதையை வச்சா, அவளே அதுக்கு ரிஷியாக அமைஞ்சார். இது என்ன மீட்டரில் இருக்கிறதுங்கிறத சந்தசா வச்சா. அப்படி வச்சு ஜபிச்சு இவ்வளவு பிரயத்தனப்படுறது எதுவுமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கு, அது வேற ஏதோ இல்லை, சாட்சாத் பரதேவதையே அப்படிங்கிற அனுபவம் வரத்துக்காகத்தான் இவ்வளவு பிரயத்தனங்களும் படுறோம். நம்ம வாழ்ந்த காலத்தில் இந்த நூற்றாண்டுலேயோ இல்லை போன நூற்றாண்டுலேயோ அநேக மகான்களை பார்த்துருக்கோம். ரமண பகவான், சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி மகா சுவாமிகள், இவெல்லாம் அனுபவித்து நம்மளோட பேசணுங்கிறதே இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டாலே நம்ம பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கிடச்சி விடுறது, மனசில் சாந்தி வாழ்ந்துடுறதுன்னா அவளுடைய தபஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதுலேருந்து சில திவலைகளையாவது நம்ம அப்பப்போ நினச்சிக்கணும். நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை விருத்தி பண்ணணும். எப்படி ஹோமம் பண்ணுறச்ச முதல்ல கொஞ்சோண்டு அக்னி வச்சு அதுக்கப்புறம் அது மேலே இந்தனங்கள் தேங்காய் நார் வச்சு சமைத்து வச்சு எல்லாம் வச்சு பெருசாக்கி விடுறோமோ, அதுபோல் இந்த சித் ஸ்வரூபம் இத்தனோண்டு இருக்குது. அது இந்த மந்திர ஜபங்கள்னாலையும் பூஜைகள்னாலையும் க்ஷேத்ராடனங்கள்னாலையும் பாராயணங்கள்னாலையும் பகவத் பக்தியினாலையும் விருத்தியாகி நம்மை நாமே உணர வைத்து இனி ஜென்மம் இல்லாத ஒரு நிலை, ஜனன மரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய டிராவல்லேருந்து விடுபட்டு ஒரு டெஸ்டினேஷன் முக்திங்கிற நிலையை கொடுக்கறது. அதனால தான் அவளுக்கு முக்தி ரூபிணின்னு சஹஸ்ரநாமத்தில் வருது. அந்த மார்க்கத்தில் ஒரு சாமானியனையும் ஈடுபட வைக்கணும்னு கடந்த 1000 நாட்களாக கிட்டத்தட்ட 3 வருஷம் 2.25 வருஷம் பிரயத்தனப்பட்டு இந்த ராஜா அவர்கள் உங்களை எல்லாரையும் ரீச் பண்ணிட்டு இருக்கார். தினம் அவருடைய சத்காரியங்கள் மேன்மேலும் நீடித்து அவரும் ஆரோக்கியமும் மனசாந்தியுடன் சத்காரியங்களை பண்ணிட்டு உங்களையும் உய்விக்க வேணும்னு பரதேவதையை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீமாத்ரே நம. பாஸ் பண்ணிங்க. சொல்ல மாட்டு சொல்லிட்டு தாரூல அத்தி மரத்தில் பண்ண திரிபுர சுந்தரி விக்ரமாதன், கீழே வந்து ஸ்ரீசக்கரம் பீஜாட்சரத்தோட இருக்கு.
வாங்க சொல்லுங்க. இது லலிதா தர்பார் இது தஞ்சாவூர் பெயிண்டிங். இது லலிதா சமிதியோட பிரதான தெய்வம் காமாட்சி அம்மன். குருஜி மூலமாக பல பூஜைகளை கண்ட அம்பாள். தங்க சிம்மாசனம் பண்ணிட்டுருக்காங்க. மேலே கவர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் குருஜி இருந்தே நமக்கு வந்து அம்பாளுடைய இதெல்லாம் பேசினார். எல்லாருக்கும் நல்ல அட்வைஸும் கொடுத்துங்க. அப்புறமா நாங்கள் மணிதீபத்தினுடைய இந்த அழகெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். விச் வில் ஆல்சோ பி டெலிகாஸ்ட் டு யூ. இவ்வளோ நேரம் குருஜி வந்து என்னுடைய பிஸி டைமில் நிறைய பேர் வந்துட்டார் விசிட்டர்ஸு. மும்பை ஒன்றா எல்லாருக்கும் அவளை அனுப்பிச்சிட்ட பிறகு தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்தார். ஏன்னா ஈஸ் பிஸி மேன். அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது இந்த ஜனவரி மாதம் 1, 2, 3 அதில் பிஸியாக ஆகிடுச்சு குருஜி. ஸோ இந்த 1000 எபிசோடு வந்து நல்லபடியாக முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ திருப்பி டெலிகாஸ்டட் டு நைட்டு இந்த ஆகிடும். அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பாலக்கெல்லாம் வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குருஜியோட ஆசீர்வாதமான நமக்கு.